பெரும்பாலும் அடிச்ச வாத்தியார்கிட்ட வாங்கின பசங்க இன்னைக்கு எங்கேயோ இருக்காங்க. சுதந்திரத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். சரியா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களும் முன்னேறுவாங்க, தன்னை சார்ந்த சமுதாயத்தை முன்னேற்றுவாங்க. இன்றைய தலைமுறையினர் சுதந்திரத்தை எப்படி புரிந்து கொள்கிறார்கள்? எஜுகேஷன் இன்னைக்கு கல்விங்கிறது, கல்வி நிலையத்துல வந்து ஒரு ஆசிரியர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா, கல்வியில சுதந்திரம் இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், 20 வருஷத்துக்கு முன்னாடினா பெரும்பாலும் அடிச்ச வாத்தியார்கிட்ட வாங்கின பசங்க இன்னைக்கு எங்கேயோ இருக்காங்க. ஆனா இன்னைக்கு பெரம்பை எடுத்தா வாத்தியார்களுக்கு பல கட்டுப்பாடுகள். அப்ப இது எங்க கொண்டு வந்து விடுதுன்னா, இளைய தலைமுறை ஒரு 10 வயது தாண்டின பசங்க கூட போதை பழக்கங்கள் இது போன்ற அடிமையாகி இன்னைக்கு எத்தனையோ சீர்கழிவு நம்ம இன்னைக்கு சமுதாயத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் வந்து இவங்க சுதந்திரத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். சுதந்திரம் வந்து இளைய தலைமுறைகிட்ட சரியான புரிதலை வந்து கல்வி நிலையங்களை புரிய வைக்கணும். இதுக்கு வந்து ஆசிரியர்களும் அரசும் ஸ்டெப் எடுத்து சுதந்திரம்னா என்ன, எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படிலாம் இருந்தா நீங்க முன்னேறுவீங்கன்னு சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்றாங்கன்னே புரிஞ்சுக்க மாட்டான். அப்ப அவங்க கெட்டு போறதுக்கு இந்த சுதந்திரம் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டனால நடக்குது. சரியா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சுதந்திரத்தை சரியா பயன்படுத்தி அவங்களும் முன்னேறுவாங்க, தன்னை சார்ந்த சமுதாயத்தை முன்னேற்றுவார்கள்.